அன்புறவுகளுக்கு வணக்கம். ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடந்திருக்கு. ஆனால் இந்த தேர்வு நடப்பதற்கு முன்பாக இந்த தேர்வில் நாம் தோல்வி அடைந்து விடுவோமோ அப்படின்ற அச்சத்தில் 4 மாணவியர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேர் இது வரைக்கும் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு இதுக்கு அச்சம் காரணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இதில் தேர்ச்சி பெற முடியாதோ அப்படின்ற அச்சத்தின் காரணமாக அவங்க தற்கொலை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அப்பா அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நம்ம ஒரு வேளை தோத்துட்டா நம்ம அப்பா அம்மாவை இந்த சமூகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக அவங்க தற்கொலை பண்ணியிருக்கலாம். அரசுகள் தொடர்ச்சியாக நீட் தேர்வு குறித்து அதில் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த காணொலியின் மூலமாக நான் பெற்றோர்களுக்கு தான் ஒரு கோரிக்கையை வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க ஒரு தோத்துட்டாங்கன்னா அந்த தோல்வியை எதிர்கொள்கிறதுக்கான தைரியத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. தைரியமாக வளங்க. ஒரு தோல்வி ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. வெற்றி தோல்வி சகஜம்தான். அதை சமமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத கற்றுக் கொடுங்க. அதே போல் எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட பெற்றவங்களாகிய உங்கள்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே கொண்டு போங்க. அப்போ தான் இந்த தற்கொலைகள்லாம் குறையும். ஸோ தற்கொலை எதற்குமே ஒரு தீர்வு ஆகாது. நீட் பிரச்சனையில் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் அதிமுக காலத்திலிருந்தே அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசுக்கிட்ட. மத்திய அரசு அதற்கான இணக்கத்தை கொடுக்கல. ஸோ நமக்கு இதுதான் அப்படின்னு வந்துட்ட பிறகு அதை நம்ம எதிர்த்து போராட்டை தான் வேண்டி இருக்குது. ஸோ தற்கொலை அதற்கு தீர்வாகாது. அது நம்மளுடைய பெற்றோர்கள்கிட்டையும் இருக்குது. நம்ம பிள்ளைகளை நம்ம தைரியமாகவும் மன உறுதியுடனும் தோல்வியை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிற குழந்தைகளாக வளர்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தற்கொலைகளுக்கு நீங்கள் என்ன தீர்வாக நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.